நீங்க வாங்கி வைத்திருக்கிற நகைகள் எல்லாமே கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நகைகள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி சீனியர்ஸை டார்கெட் பண்றாங்க? போனுக்குள்ளால என்ன சொல்லி மிரட்டுறாங்க? சீனியர்ஸ் பேங்க்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வராங்க. பிறகு எப்படி அதை தங்க கட்டிகளாக மாத்துறாங்க? பணத்துக்கு பதிலாக ஏன் தங்க கட்டிகள்? நடுவுல இந்த கொரியர் வேலை செய்யறது யாரு? யாராவது இந்த காலத்துல குலுக்கல் முறையில் ஒரு $100,000 பெறுமதியான ஒரு லக்ஸரி காரை இலவசமாக வழங்குவாங்களா? இதெல்லாமே கஷ்டப்பட்டு உழைத்த பணம் அல்ல, கொள்ளை அடித்த பணம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சீனியர்ஸை ஏமாற்றி எப்படி இவங்க இந்த பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். எஸ், இது டெக்சஸ் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். இதில் இன்வால்வ்டான 2 ஜுவல்லரி ஸ்டோர், ஒன்று திலக் ஜுவல்லரி மற்றது செய்மா ஜுவல்லரி. ஜனவரி 29 இந்த 2 இடத்துலையுமே ரெய்ட் நடந்து 9 இந்தியர்களை கைது செய்திருக்கிறாங்க. எஸ், இதை செய்தது எல்லாமே இந்தியர்கள் தான். மொத்தமாக $60 மில்லியன் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க சீனியர் சிட்டிசனுடைய பணம். இந்த 2 கடையும் சீல் பண்ணி இந்த ஓனர்ஸை வந்து இன்றைக்கு ஜெயிலில் போட்டு பெயில் ஆர்டரே எடுக்க முடியாத மாதிரி இவங்க லாக் பண்ணிட்டாங்க. இந்த கடையில் நகை கொள்வனவு செய்யும் மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் லக்ஸரி கார் ஒன்று குலுக்கல் முறையில் வெல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒரு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஒரு லக்ஸரி காரோட பேரில் போய் தூக்கி எறிய மாட்டாங்க. சும்மாவே செய்கூலி ஆதாயம் இல்லாமல் தான் இந்த நகைகளை விற்கிறாங்க. இதில் வர ஃப்ரீயாக ஒரு லக்ஸரி காரா? ஏமாறும் மக்கள் இருக்கும் மட்டும் வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வாங்கி வைத்திருக்கிற நகைகள் எல்லாமே கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நகைகள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் எப்படி இருக்கும்? இது அமெரிக்காவில் மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா இடங்களிலும் இது நடக்கின்றது. சரி, டெக்சஸில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். ஆரம்பம் இந்தியாவில் இருக்கிற கோல் சென்டரில் தான் ஆரம்பிக்குது. டார்கெட் யாரு? சீனியர் சிட்டிசன்ஸ். ஈஸியாக இவங்களை ஏமாற்றலாம். ரிட்டையர்மெண்ட் காசு அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. கொஞ்சமாக இலகிய மனம், பயந்த சுபாவம். கூடுதலாக இவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒன்று பிள்ளைகள் படிக்கவோ இல்லாட்டி மேரி பண்ணி வேறையாக போயிருப்பாங்க. இல்லாட்டி பிள்ளைகள் அவங்களோட வீட்டில் இருந்து கொண்டு இவங்களை வேறு அப்பார்ட்மெண்ட்டில் தனிமைப்படுத்திடுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், யாராவது இவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்களா, டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்களா, இமெயில் பண்ண மாட்டாங்களா, எதிர்பார்ப்போட வாழ்ந்து கொண்டு வரவங்க. அதே நேரத்தில் இவங்க மற்றவர்களுக்கு தங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நினைப்பவர்கள். ஒரு 70 வயதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க, ஆனால் செயல்படுத்த முடியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு கவனமாக இருங்க. யார் கதவை தட்டினாலும் துறக்க வேணாம்னு சொல்லுங்கள். அவங்க என்ன செய்வாங்க? தட்டினா துறக்க மாட்டாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு அதை திறந்து பார்ப்பாங்க, யார் வந்துட்டு போனது. இது அவங்களுடைய ஒரு இயல்பு. அவங்கள ஏசி பிரயோஜனம் இல்லை. ஏண்டா அவங்க குழந்தைகள் போல. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பயம். யாராவது எங்களால் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமான்னு ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது, நாங்கள் ஏர்லியாக இறந்து போயிடுவோமோன்ற ஒரு பயமும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பயம்ன்றது அதிகமாக இருக்கும் இந்த வயதில். இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா வைடாக இருக்கிற 65 வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ ஒரு லிங்கை அனுப்புகிறாங்க. எப்படின்டா சொன்னால், ஒரு மெசேஜ் உங்களோட பேரை யூஸ் பண்ணி அல்லது உங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை லிங்க் பண்ணி யாரோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிரைம்ஸை செய்கிறாங்க. இது ஆழ்கடத்தலாக இருக்கலாம், ட்ரக் டிராஃபிக்காக இருக்கலாம், அரசாங்கத்துக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. இல்லாட்டி உங்கள் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று ஒரு மிரட்டல் மெசேஜ் ஒன்று போய் இவங்களுக்கு சேருது. இப்போ இந்த மெசேஜை பார்த்துட்டு, அதுவும் கவர்மெண்ட் லெட்டர் பேடோட தான் இந்த மெசேஜ் வருது. பார்த்துட்டு இவங்க பேனிக்காராங்க, பயப்படுறாங்க. இது உண்மையிலேயே எந்த பேரை யாரோ யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கிறாங்க.
என்னால் என் ஃபேமிலிக்குமே பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஸோ யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அது அமெரிக்கன் ஃபோன் நம்பராக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே இருக்கிற ஒருவரோட இவங்க பேச போகிறாங்க. அந்த காலை ரிசீவ் பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிற ஒருவர் தான் அதை ரிசீவ் பண்ண போகிறார். அவர் ரிசீவ் பண்ணி உடனே சொல்கிறார், டோன்ட் வரி, வி வில் டேக் கேர், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம், உங்களை நீங்கள் முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள் நான் யாரோட கதைக்கிறேன்னு சொல்லி இவங்க தங்களுடைய முழு இன்ஃபர்மேஷனுமே இவருக்கு கொடுக்கின்றார். ஃபுல் நேம், அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாத்தையுமே இவர் வாங்கி எடுக்கிறார். வாங்கின பிறகு இது விலையில் சிக்கிட ஒரு மீன் இந்த ஸ்கேமருக்கு. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறார். அதாவது என்னுடைய சீனியர் ஏஜென்ட் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுவார்னு சொல்லி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொருவருக்கு இந்த ஃபோனை கொடுக்க போகிறார் இந்த சீனியரோட கதைக்கிறதுக்கு. இப்போ இந்த 2வது கோல ஸ்கேமர் வந்து இந்த சீனியரோட வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஃபெடரல் ஏஜென்ட்லேருந்து வந்த மாதிரி தான் உரையாட போகிறார். அதாவது நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கீங்க, உங்களோட பேர் அல்லது உங்களுடைய சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பரை யாரோ யூஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக பண மோசடி செஞ்சுருக்கிறாங்க. இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும்தான், இல்லாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம். நாங்கள் இங்கே உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறோம், ஸோ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்தோன்னே சரி இந்த சீனியர் வந்து இப்போ நான் என்ன செய்ய வேணும். இப்போ இவர் என்ன சொல்கிறார், முதல்ல உங்களோட பேங்க்கில் இருக்கிற சேவிங்ஸில் இருக்கிற பணத்தை வெளியில் எடுங்க, வச்சிருப்பீங்களா இருந்தால் அந்த பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, யாருக்குமே சொல்லாமல் பேங்க்குக்கு போங்க, முழு சேவிங்ஸில் இருக்கிற பணத்தையுமே வித்ட்ரா பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிற ஜுவல்லரி ஸ்டோரில் போய் இந்த முழு பணத்துக்குமே கோல்டை வாங்குங்க, வாங்கிட்டு ரிசீட்டோட கவனமாக வீட்டில் வச்சுருங்க. பிறகு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுருப்பீங்களா இருந்தால் அது கள்ள பணமாக பார்க்கப்படும், அதனால் நீங்கள் கோல்டை ரிசீட்டோட வச்சுருக்கோண்டு இந்த கோலர் சொல்கின்றார். அடுத்த நாள் இந்த கோலர் கால் பண்ணி அந்த லேடிக்கு, ஓகே கோல்டெல்லாம் வச்சுருக்கிறீங்களா, ஓகே கோல்டை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க வேணாம், அது உங்களுக்கு சேஃப் இல்லை, நீங்கள் ரிசீட்டோட எங்கள்கிட்ட தாங்கோ, என்னுடைய ஏஜென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒருவர் வந்து இதை பிக்கப் பண்ணுவார், நாங்கள் உங்களுடைய கோல்டை வந்து எங்களுடைய லாக்கரில் கவனமாக சேஃபாக வச்சுருந்து இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த கோல்டை உங்கள்கிட்டயே ஒப்படைப்போம்னு சொல்லி அது ஒரு உறுதியை கொடுக்குறார். இப்போ இந்த கோல்ட் பிக்கப் பண்ண ஒரு கொரியர் தேவை. இதுக்கு இடையில் வந்து இந்த கோலருக்கு தெரியும் இந்த லேடி இந்த வீட்டில் தனியாக இருக்கிறாங்களா இல்லாட்டி ஃபேமிலியோடு இருக்கிறாங்களா, அதே நேரத்தில் இந்த கோல்டை நீங்கள் வச்சிருக்கிறண்டு யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் இது எல்லாமே நீங்கள் தான் சேரண்டு உறுதிப்படுத்தப்படும், அதனால் உங்களுக்கு பின்னால் பெரிய பிரச்சனை வரும், எங்களால் உங்களுக்கு உதவி அதுக்கு பிறகு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கொரியரை தேடுறார். கொரியர் யாருன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஒரு 2-3 ஏன் புதுசாக வந்த ஒரு H1B விசா இல்லது ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த ஒரு அப்பாவி ஒரு இந்தியர் தான் இருக்க முடியும். அவரைத்தான் இவங்க தேடி பிடிச்சி வெறும் $1,500 வந்து ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்கிற இடத்துல போய் இந்த பார்சலை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து தரது மட்டும்தான் உண்ட வேலை, மிச்ச வேலையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி இந்த கோலர் வந்து அந்த சீனியரோட கோல்லே இருப்பார். தன்னுடைய ஏஜென்ட் வந்து இந்த பணத்தை இந்த கோல்டை உங்கள்கிட்ட வாங்கிட்டு போவார்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த ஏஜென்ட் வந்து அந்த கோல்டை அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி தான் இந்த ஸ்கேம் நடக்கின்றது. இதுக்கு முதல்ல வந்து போன வருடம் ஒரு 18 வயது அமெரிக்காவுக்கு புதிதாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆங்கிலம் கூட தெரியாமல் 2 மில்லியன் கோல்டோட வச்சு நடுவில் வச்சு அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, யாரோ டிப்போ கொடுத்து. இப்படியான சம்பவங்கள் தான் நடந்து இருக்குது. இதுக்கு முதல்ல இப்படி ஒரு சிலர் வந்து பிடிபட்டும் இருக்கிறாங்க இந்த மாதிரி கோல்டை வந்து வாங்கிட்டு நடுவில் போகிற வழியில். ஸோ இப்போ களவெடுத்த இந்த கோல்டு, அதாவது இது ஒரு பிளாக் மணியாகத்தான் பார்க்கப்படுது, ஒரு கள்ள கோல்டாகத்தான் பார்க்கப்படுது. இதில் சீரியல் நம்பர் இருக்குது, வாங்கினது யாருன்னு கூட தெரிய வேண்டி வரும். ஸோ இதை ரன் பண்ணுறது யார், இதில் மாஃபியா கேங் லீடர்ஸ் வந்து இந்த 2 ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் ஓனர்ஸ் தான். இவங்க தான் செட் பண்ணி இதை செய்கிறாங்க. போய் இப்படி காசை வெளியில் எடுத்து கோல்டாக மாற்றி எங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அதை உருக்கி இந்த படங்களில் நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே இருக்கிற நகைகள் எல்லாமே கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கத்திலேருந்து உருவாக்கப்பட்ட நகைகள் தான். இதை வந்து மக்களுக்கு இதை விற்கிறாங்க, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டில் விற்று நல்ல பணம் ஆக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி.
இதில் வேலை செய்கிற கொரியர்ஸுக்கு தெரியாது இது ஸ்மகிள்ன்ட்டு. இந்த இடத்துல இந்த பார்சல் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து தரணும். அதுக்கு தான் அந்த ரேட். ஒருவேளை அதுக்குள்ளே கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாலுமே அதில் சீரியல் நம்பர் இருக்குது, ரிசீட் இருக்குது. நீ எங்கேயும் போய் விற்க முடியாது. விப்பியாக இருந்தால் உன்னை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு மிரட்டி தான் இதை செய்கிறாங்க. ஏன் இன்னொரு ஸ்டேட்டில் ஃப்ளைட்டில் ஒரு கொரியரை அனுப்பி அங்கேருந்து ஊபர் மூலமாக வந்து ஒரு ரூரல் ஏரியாக்களை வரும் பொழுது அந்த கோல்டை பிக்கப் பண்ணும் பொழுது அந்த ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சீனியர் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸால் பிடிப்பட்ட கொரியர்ஸும் இருக்கிறாங்க. கூலி இல்லை, ஆதாயம் இல்லாமல் குறைஞ்ச விலையில் மக்களுக்கு நகைகளை வழங்குறாங்க. இதில் வேற $100,000 பெறுமதியான காரை தூக்கி ஏறிறாங்க. என்னதான் நீங்கள் வியாபாரம் செய்து உழைத்தாலுமே ஒரு $80,000 $100,000 பெறுமதியான ஒரு காரை மக்களுக்கு இலவசமாக வழங்குறதுக்கு ஒரு பெரிய மனசு வேண்டும். இங்கே முதல் இல்லாமல் 100% லாபம். இது அமெரிக்காவில் தான் நடக்கணும்னு இல்லை, எங்கேயும் நடக்கலாம். பல நாள் காலன் ஒரு நாள் பிடிபடுவான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.